ஹலோ ஆல். வீக் டேஸில் என்னோடய மார்னிங் ரொட்டீன் பார்த்திங்கன்னா, அதையும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு ஹஸ்பண்டும் ஆஃபீஸ் கிளம்புனதுக்கப்புறம் என்னோடய வீட்டு வேலைகள்லாம் முடிச்சுட்டு அப்படியே தோட்டத்து பக்கம் வந்துடுவேன். அங்கே வந்து ஏதாவது சின்ன சின்ன வேலைகள் இருந்தால் செஞ்சிட்ருப்பேன். பெருசாக எதுவும் வேலை இருக்காது, சும்மா சின்ன சின்ன வேலைகள் இருக்கும். நாங்கள் வந்து தென்னை மரத்துக்கு சொட்டு நீர் போடல, வாய்க்காலில் தான் தண்ணி கட்டணும். வீக்லி ஒன்ஸ் தண்ணி கட்டுற வேலை இருக்கும். இந்த வேலையை மோஸ்ட்லி நான் தான் செய்வேன். ஹஸ்பண்ட் இருந்தால் மட்டும்தான் செய்வாங்க, இல்லை நானே செய்கிறேன்னு சொல்லிடுவேன். எனக்கு இந்த மற்ற வேலைகள்லாம் ஒன்றும் பெருசாக செய்ய பிடிக்காது. தண்ணி ஏற்றி விடுற வேலை மட்டும் ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த வேலையை நான் எடுத்துப்பேன் எப்போவுமே. அன்றைக்கும் அப்படி தான், சரி தண்ணி எடுத்து விட்டுறலான்னு சொல்லிட்டு எடுத்து விட்டுருந்தேன். தண்ணி எடுத்து விட்ற அன்றைக்கி பார்த்திங்கன்னா, ஹேண்டில் வாஷ் பண்ணுற ட்ரெஸ் இருந்தால் மோஸ்ட்லி அன்றைக்கி தான் வாஷ் பண்ணுவேன். நம்ம பக்கெட்டில் பிடிச்சி வாஷ் பண்ணுறத விட இந்த மாதிரி ஓடுற தண்ணியில் அலசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஈஸியாகவும் இருக்கும். அதனால் அன்றைக்கி அந்த வேலையும் வச்சுப்பேன். சரின்னு சொல்லிட்டு ஒரு 2 ட்ரெஸ் துவைக்க, மறுபடியும் வந்து இங்கே வாய்க்கால் எடுத்து விட, தண்ணி கட்ட, இப்படியே 2 வேலையுமா பார்த்துட்ருந்தேன் ஒரே இதில். எங்கள் தோட்டத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி பாய்ஞ்சிட்டே இருக்கிறனால வாய்க்கால் ஃபுல்லாக புல்லு வந்துடும் அடிக்கடி. அதை கொத்தி க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா தண்ணியே போகாது, அந்த அளவுக்கு புல்லு அதிகமாயிரும். சரின்னு சொல்லிவிட்டு தண்ணி எடுத்து விட்டுட்டு அந்த ஈரத்துலேயே ஒரு 2 நாள் பார்த்திங்கன்னா அங்கே வாய்க்காலில் இருக்க புல்லெல்லாம் கொத்தி க்ளீன் பண்ணி விட்டுருவேன். அப்புறம் நாங்கள் சொட்டு நீர் போடல, இதில் தான் பாய்க்கிறதுனால ஒரு பாதி பாதியாக பிரித்து 5 5 மரமாக பிரித்து தான் விட்டு தண்ணி கட்டுவோம். இந்த வேலை ரொம்ப ஈஸியான வேலை தான், அதனால எனக்கு இந்த வேலை ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.